ஸோ நார்மலாக இப்போ அனிமேஷன்ஸ் மாதிரி நம்ம டிரான்சிஷன் பார்த்தோம் இல்லையா? ஆக்சுவலி டிரான்சிஷனோட அடுத்த லெவல் தான் கிட்டத்தட்ட அனிமேஷன் மாதிரி. இப்போ டிரான்சிஷனில் கிட்டத்தட்ட என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அதே மாதிரி இப்போ அனிமேஷன்ஸ்லையும் நம்ம பார்த்துப்போம். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு லேஅவுட் போய் நம்ம ஒரு அனிமேஷன் நம்மளே வந்து ஒரு பேஜ்லாம் ஓப்பன் பண்ணுறோம். நம்ம ஒரு லைக் ஒரு பால் அனிமேஷன் மாதிரி பண்ணலாம். பால் அனிமேஷன்னா இந்த இதுதான் என்னோட பேஜ்னு வச்சுக்கலாம். அந்த பேஜ்ல வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து இருக்கணும் சென்டர்ல அதுக்கப்புறம் வந்து ஒரு பால் இந்த இடத்துல வச்சலாம். லைக் பால் மாதிரி மிடில் கீழே வந்து இருக்கிற மாதிரி வச்சலாம். ஸோ இந்த பால் வந்து சும்மா மேலே அப்படி போயிட்டு கீழே வரும், மேலே போயிட்டு கீழே வரும், மேலே போயிட்டு கீழே வர மாதிரி சும்மா ஒரு அனிமேஷன் வந்து இப்போ பண்ணலாம். ஸோ சரி ஓகே, நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நீங்க இந்த லே அவுட் வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ல நானே வந்து பண்றேன். இப்போ நான் அனிமேஷன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? இது நார்மலா வந்து எப்படி போற ஒரு ஐடியா இருக்கா? இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம்? இந்த லே அவுட் நார்மலா ஒரு பேஜ்ல சென்டர்ல ஒரு பாக்ஸ் வந்து கொண்டு வர வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு நடுவுல ஒரு ஸ்மால் ரவுண்டா இந்த இடத்துல வந்து கொண்டு வரணும். நம்ம டெவ்ல ஒரு கிளாஸ் எழுதிட்டு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் போட்டு அலைன் ஐட்டம் ஜஸ்ட் நடுவுல கொண்டு வரணும். ஓகே. ஸோ நான் வந்து சரி நானும் செக்ஷன்லாம் கிரியேட் பண்ணல, நான் டேரக்டா வந்து டெவ்க்கே போயிடுறேன். செக்ஷன் கிரியேட் நம்ம இப்போ செக்ஷன் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். செக்ஷன் கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு ஐடி வச்சிடறேன். ஐடி வச்சுட்டு மெயின் செக்ஷன், இதுல வந்து ஸ்டைல் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து சென்டர் பண்றதுக்கு நம்ம வித் வந்து எப்பயுமே கொடுப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப சென்டரா வரணும் அப்படின்றதுக்காக லைக் நிறைய ஸ்பேஸ் வரணுன்றதுக்காக வித் வந்து நான் ரொம்பவே கம்மியா கொடுக்குறேன். லைக் ஒரு 700 px நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு மார்ஜின் வந்து எப்பயும் போல டாப்ல மார்ஜின் வந்து ஸ்பேஸ் இருக்குன்றதுனால டாப் அண்ட் பாட்டம் ஒரு 100 px நான் ஒரு 70 px கொடுக்குறேன். லெஃப்ட்ல வந்து ஆட்டோ. ஆஸ் யூஷுவல் நான் இப்போ செக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்டர் அப்ளை ஆகுது. எப்பயுமே நீங்க போடும்போது இந்த மாதிரி ஒரு பார்டர் போட்டுருங்க. ஸோ அதனால வந்து லே அவுட் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ இப்போ வந்து இப்படி இருக்கு பிகாஸ் ஏன் அப்படின்னா நம்ம எடுத்துடலாம். இதுல வித்து கொடுத்துட்டோம். ஸோ ஹைட்டு கொடுத்தாதான் இந்த ஒரு பாக்ஸ் வந்து வரும் இல்லையா? பிகாஸ் நார்மலா வந்து ஒன்னு கண்டென்ட் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுக்குள்ள வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ கண்டென்ட் எதுவுமே இல்லை, நம்ம வந்து எம்டி பாக்ஸா விடுறோம்ன்றதுனால நம்ம தான் வந்து நம்ம ஹைட் அதுக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ ஹைட்டுமே நம்ம அதை கொடுத்தலாம். லைக் ஒரு 400 px கொடுக்குறேன். எப்படி இருக்கிறேன்? ஓகே, கிட்டத்தட்ட ஓகே. சரி ஓகே, இந்த பாக்ஸே ஓகே தான். இப்போ மார்ஜின் டாப்ல ஒரு 90 சென்டர் ஆயிடுச்சா? இந்த சென்டரே ஓகே தான். இப்போ என்னன்னா இதுக்குள்ள வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு இதுக்கு வந்து சர்க்கிள் பால் அப்படின்னு சர்க்கிள் பால். ஸோ இதுக்குமே வந்து ஒரு ஹைட் அண்ட் விட்த் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஹைட்ல வந்து ஒரு 40 px வச்சுக்கலாம், விட்த்ல ஒரு 40 px. போய் பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கு ரொம்பவே சின்னதா இருக்கு. ஸோ நான் வந்து 70 வச்சுக்கிறேன். இப்போ சர்க்கிள் ஆக்கணும் அப்படின்னா ஐடியா இருக்கா? எப்படி சர்க்கிள் ஆக்குறது? border radius 50%. ஓகே, பார்டர் ரேடியஸ் இன்னும் 50% கொடுத்தோம் அப்படின்னா சர்க்கிள் ஆகும். ஆர்எல்ஸ் வந்து இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்கா இதோட பிக்சல் தெரியும். 70 பிக்சல்லாம் இதோட பாதி வந்து 35 இருக்கும் இல்லையா? ஓகே. ஸோ அது கொடுத்தாலுமே வரும். கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் தான். 50% கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அது டிவைட் பண்ணிக்கும். ஒரு நம்ம எக்ஸ்பிளிசிட்டா நம்ம கொடுக்குறது. சரி ஓகே, இப்போ இதை வந்து நம்ம இந்த இடத்துல கொண்டு வரோம்னா என்ன பண்ணலாம்? ஐடியா இந்த இடத்துல சென்டர் இப்போ நார்மலா வந்து இப்போ நம்ம செக்ஷன் வந்து அந்த பிளாக்ல விளைய மாட்டோம். நார்மலா வந்து இப்போ டெக்ஸ்ட் லைன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா லைக் சென்டர் தான் ஆகும். சென்டர் அதுவுமே ஆக்சுவலி ஒர்க் ஆகல. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்சா நம்ம வந்து டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் பண்ணி நம்ம சென்டர் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா
எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இப்போதைக்கு நான் வந்து அலைன் ஐட்டம் வெர்டிகலா சென்டர் பண்றதுக்கு அலைன் ஐட்டம். ஸோ வந்து ஹரிசாண்டலா சென்டர் பண்றது ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வெர்டிகலா வந்து இப்போதைக்கு நான் அலைன் ஐட்டம் சொல்லி சென்டர் பண்ண போறது இல்லை, பிகாஸ் நம்ம இந்த எண்டுக்கு தானே கொண்டு வரணும். ஸோ வெர்டிகலா வந்து எனக்கு எண்டுக்கு வந்து எண்டுக்கு வந்து இப்போ வந்து ஹரிசாண்டலா எங்க வரும்னா சென்டர்ல வரும். ஸோ அதனால வந்து ஹரிசாண்டலுக்கு ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். ஸோ ஹரிசாண்டலா வந்து சென்டர் வந்துச்சு. ஸோ இப்போ எப்படின்னா இப்போ அனிமேஷன் வைஸ் பார்க்கும்போது இப்போ நம்ம ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இருக்கா, இந்த இடத்துலன்னு பார்க்கும்போது இப்போ இது லைக் ஒரு கிராஃப் நம்ம கன்சிடர் பண்ற மாதிரி தான். ஒரு கிராஃப்ல ஸோ இது ஏன்னு சொல்றேன், இப்போ நார்மலா இப்போ இதுல இப்போ நம்ம நார்மலா இப்போ மேலே போனா என்ன பண்ணுவோம், லைக் ஒரு பிக்சல் கொடுத்து எப்படி சொல்றது, லைக் மார்ஜின் பேடிங் அந்த மாதிரி கொடுத்தேன்னா ஒன்று நம்ம மேலே போவோம். ஸோ நார்மலாவே ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம மேலே போக வைக்கலாம் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கு. எப்படின்னா இப்போ சர்க்கிள் பால் இருக்கு இல்லையா, அதுல வந்து என்னன்னா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. டிரான்ஸ்ஃபார்ம் இதுல வந்து டிரான்ஸ்லேட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா, டிரான்ஸ்லேட் 3D எக்ஸ் ஒய் இசட்னு இருக்கு இல்லையா. ஸோ இதுல வந்து நார்மலா எக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, எக்ஸ் வந்து என்னன்னா எக்ஸ் நாயும் தெரியும் எக்ஸ் ஆக்சிஸ்ல. ஸோ ஹரிசாண்டலா வந்து நம்ம ஏதாச்சும் மூவ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது. ஒய்னா வந்து ஒய் ஆக்சிஸ் நம்ம வந்து வெர்டிகலா யூஸ் பண்றோம். வெறும் நார்மலா வெறும் டிரான்ஸ்லேட் வருது இல்லையா, எக்ஸ் எதுவுமே இல்லாம டிரான்ஸ்லேட் இருக்குல்ல. ஸோ இதுல வந்து நம்ம ரெண்டு வேல்யூஸே போகலாம், ஹரிசாண்டல் ஹரிசாண்டல் வேல்யூஸ் லைக் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து கொடுக்கலாம். ஸோ ஹரிசாண்டலாவும் நம்ம அதை மூவ் பண்ணலாம், வெர்டிகலாவும் நம்ம அதை மூவ் பண்ணலாம். ஸோ வந்து ஐ மீன் ஒரே லைக் ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி மாதிரி. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மேலே கிலோமீட்டர் நவுத்த போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சும்மா மேலே நவுத்தி பார்ப்போம், மேலே வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஏன்னா இப்போ நான் இது நான் போட்டு காமிச்சேன் அப்படின்னா, நார்மலா ஒரு கிராஃப் இப்படி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து கண்டிப்பா வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ், இதுவுமே வந்து ஒய் தான். இது வந்து பிளஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவா இருக்குமா, இது வந்து பாசிட்டிவா இருக்கும், இங்க வந்து நெகட்டிவா இருக்கும். பட் நம்ம வந்து இங்க வெப் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த பேஜ் வந்து எப்படின்னா, இதுல வந்து நெகட்டிவ் ஸ்பேஸ் இங்க வந்து எங்க ஆரம்பிக்கும்னா, இங்க இந்த ஒரு எண்ட் இருக்கு இல்லையா, இந்த எண்டு வந்து எந்த எண்டுனா அது இந்த எண்டு. ஸோ நம்மளோட ப்ரௌசர் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல தான் நம்ம ப்ரௌசர் வந்து இருக்கு, லைக் பாசிட்டிவ் தான். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா லைக் 0,0 எக்ஸ் அண்ட் ஒய் வந்து 0. ஸோ இந்த பொசிஷன் தான் வந்து இந்த பி ஜிமெயில் இந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த பிளேஸ். அதனாலதான் இப்ப நம்ம டாப் 0 லெஃப்ட் 0 கொடுத்தோடனே நம்ம வந்து இந்த சைடு வருது. நம்ம ஈவன் இப்போ டாப் 0 அப்படின்னா சென்டர்ல வராம இந்த இடத்துல வந்து வருது. ஸோ பாசிட்டிவ் வேல்யூவா என்னன்னா, ஸோ 0னா மேபி இது சென்டர் பொசிஷன் வந்து இங்க இருக்கு போல. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு கிராஃபை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா சென்டர் இங்க தானே வரும். பட் நம்ம வெப்சைட் இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்பேஸ்ல இருக்குன்னு நினைச்சோம். ஸோ அப்ப என்னன்னா நம்ம வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கு. அதனால இப்போ நம்ம இந்த வந்து இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்லேஷன் விஷயம் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து இப்போ இதை வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த சைடு லெஃப்ட் சைடு பண்ண ஒரு நிமிஷம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பாக்ஸ் வந்து இங்க இந்த சைடு நவருதுன்னா வந்து பாசிட்டிவ் வேல்யூவா, அதே மாதிரி இப்போ கீழே வந்து நவந்துச்சு அப்படின்னா ஒரு கீழே நவருதுனாலுமே ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. பிகாஸ் நம்ம ப்ரௌசர் வந்து இதுக்குள்ள எல்லாமே வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் இருக்கும். இங்க வந்து நம்ம கிராஃப்ல தான் வந்து இங்க பாசிட்டிவ் இருக்கும், இங்க வந்து நெகட்டிவ் இருக்கும். பட் ப்ரௌசரை பொறுத்த வரைக்கும் என்ன, இந்த சைடு லெஃப்ட் சைடுலாம் வந்து எக்ஸோட பாசிட்டிவ் இருக்கும், கீழே வந்து ஒய்யோட பாசிட்டிவ் இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது இங்க வந்து என்னன்னா இந்த சைடு நவுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து பாசிட்டிவ் எக்ஸ் வேல்யூ கொடுக்கும், அதே மாதிரி கீழே நவுத்தணும் அப்படின்னா பாசிட்டிவ் ஒய் வேல்யூ நம்ம கொடுக்கும். இங்க வந்து எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் 10px நான் கொடுக்குறேன் பாசிட்டிவ் எக்ஸ் வேல்யூ, இங்கேயும் 10px பாசிட்டிவ் ஒய் வேல்யூ. எங்க நான் வந்திருக்கேன் அப்படின்னா லைட்டா கீழே வந்துருக்கு. அதாவது நான் இங்க 100px ஒய்க்கு கொடுக்குறேன், ஒய்க்கு கொடுத்தோன்னே ஒய் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிருக்கும், வெளியே வந்துருச்சு. ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம், ஆனா நம்மளோட இன்டென்ஷன் வந்து மேல போகணும். ஆனா எக்ஸ்ல எந்த சேஞ்சஸுமே கிடையாது, எக்ஸ்ல வந்து அதே பொசிஷன்ல இருக்கும், இதுல வந்து மேல போகணும். அப்படின்றதுனால இப்போ நம்ம ரெண்டுமே இப்போதைக்கு தேவை கிடையாது. நம்ம டைரக்டா வந்து டிரான்ஸ்லேட் ஒய்ல போயிட்டு மைனஸ்ல கொடுத்தாதான் மேல போகும். ஓகேவா, இப்போ மைனஸ்ல கொடுத்தோன்னா இங்க இருந்து மேல போயிடுச்சு. ஸோ இந்த பொசிஷனே இப்போதைக்கு ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து திரும்பி எப்படின்னா நம்ம நார்மலா நம்ம அனிமேஷன் வந்து நடக்கும். இனிஷியல் ஸ்டேட்ல நம்ம அனிமேஷன் என்ன சொல்றோம் அப்படின்னா
நம்ம வந்து இனிஷியலா வந்து என்னோட ஸ்டேட் வந்து இங்க இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஏதோ ஒரு அனிமேஷன் பண்ண போறேன். அதுல வந்து என்னன்னா சம்திங் ஒரு 50% வரும்போது லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே இமேஜின் பண்ணுவோம், இங்க ஒரு பால் இருக்கு, இந்த பால் வந்து மேல போயிட்டு திரும்பி கீழே வருதுன்னா இதோட மேல போற ஸ்டேட் வந்து 50% இது கீழே வர ஸ்டேட் வந்து 100%. ஸோ இனிஷியலா இருக்கிறது வந்து 0%, மேல போச்சு அப்படின்னா லைக் ஒரு 50% வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு இருக்கும், கீழே வந்துச்சுன்னா 100%. ஸோ அதோட டிரான்சிஷனே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதை நம்ம வந்து அனிமேஷனுக்கு வந்து நம்ம டீச் பண்ணோம். ஓகே, நீ 0 பொசிஷன்ல இருக்கும்போது இந்த பிளேஸ்ல இருக்கணும், 50% இந்த சைட், ஆர்எல்ஸ் நம்ம இன்னுமே ஸ்பெசிஃபிக்கா ஒரு 25% எங்க இருக்கணும், 10% எங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம இன்னுமே ஸ்பெசிஃபிக் கொடுக்கலாம். பட் ஆனால் இப்போதைக்கு சிம்பிளா வந்து இனிஷியலு 50% அண்ட் 100%, இந்த 3 ஸ்டேட் மட்டும் இப்போதைக்கு சொல்லலாம். ஸோ அதை எப்படி அனிமேஷன் நம்ம கிரியேட் பண்ணலாம். அடுத்து கீ ஃப்ரேம்ஸ்னு ஒன்று இருக்கு. கீ ஃப்ரேம்ஸ் இப்போ கொடுத்தோம் அப்படின்னா நார்மலா இது ரெண்டுமே ஒன்னாதான் வருமா? இந்த அனிமேஷனுக்கு டிரான்ஸ்ஃபார்மும் கீ ஃப்ரேம்ஸும் ஒன்னாதான் வருமா? இல்ல இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ன்றது நான் இப்போ லைக் நம்ம ஒரு ஏதோ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண நினைக்கிறோம், மேல போயிட்டு கீழே வரும்னு நினைக்கிறோம்ல, அதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த அனிமேஷன்ஸ்க்கும் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் இதுக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது. பட் ஆனா மோஸ்டா இந்த மாதிரி அனிமேஷன்ஸ்க்கு லைக் இப்ப ஏதாவது ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும், இப்படி அங்கங்க மூவ் ஆகணும் அப்படின்னா இப்ப மத்த எலமெண்ட் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இப்ப நம்ம முன்னாடியே சொன்னது, இப்ப ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணா நம்ம மார்ஜின் பேடிங் கொடுத்தா மூவ் பண்ணும். லைக் நார்மலா இந்த மாதிரி வந்து மார்ஜின் பேடிங் கொடுத்து நம்ம மூவ் பண்ணோம்னா மத்த எலமெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து லைக் இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம், இந்த பொசிஷன்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு பேப்பர் மேல இன்னொரு பேப்பர் வச்சு நம்ம மூவ் பண்ணா கீழே எலமெண்ட்லாம் அஃபெக்ட் ஆகுது. கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே. டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ரிலேட்டிவ் மாதிரி ஆகிட்டு அது வந்து ஒரு பேப்பர் மேல வந்த மாதிரி இருக்கும். நம்ம இதை வச்சு நம்ம கிட்டத்தட்ட மூவ் பண்ணிக்கலாம், மற்ற எலமெண்ட் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. நம்ம அனிமேஷன் எப்பயும் போல ப்ராப்பரா ஒர்க் ஆகும். பட் ஆனால் இது மட்டும் இல்லை, நம்ம கிட்டத்தட்ட பார்டர் ரேடியஸ் கூட நம்ம கொடுக்கலாம் ஒரு அனிமேஷன்ல. லைக் பார்டர் ரேடியஸ் வந்து 0% இருக்கும்போது லைக் இனிஷியல் ஸ்டேட்ல 0 இருக்கணும், 50% வரும்போது லைக் ஒரு 50% வரும்போது சில பார்டர் ரேடியஸ் சேஞ்ச் ஆகணும். லைக் அனிமேஷன் வந்து பார்டர் ரேடியஸ் மட்டும் சேஞ்ச் ஆகி வர மாதிரி கூட பண்ணலாம். இப்போ உங்க சர்க்கிள் இருக்குன்னா வெறும் பாக்ஸ் சர்க்கிள் அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். இப்போதைக்கு நம்மளோட இன்டென்ஷன் என்னன்னா இதுதான்றதுனால நான் அதுக்காக நான் இதை கொண்டு வந்தேன். மொத்தம் அனிமேஷன்ஸ்க்கு எப்படின்னா மூவ் பண்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கும், அங்க எங்க மூவ் பண்ற மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவோம், அதுக்காக இது கொடுத்தது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கீ ஃப்ரேம்ஸ்னு ஒன்று நம்ம அனிமேஷனுக்காக யூஸ் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து நம்ம அனிமேஷனை வந்து கொண்டு வரப்போகுது. இதுல வந்து என்ன ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன நேம் வேணா போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜன் அப்படின்னு கூட போட்டுக்கலாம், இல்லை என்ன நேமே போட்டுக்கலாம். பட் ஆனால் இங்கேயுமே நம்ம எப்பயுமே ஒரு மீனிங்ஃபுல் நேம் கொடுக்குறோன்றனால இப்போ இது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு பால் பவுன்ஸ் மாதிரி இருக்கா. ஸோ நம்ம வந்து சும்மா ஒரு பால் பவுன்ஸ்னு ஒரு நேம் வச்சுக்கலாம், பால் பவுன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு இந்த ஒரு அனிமேஷன் சம்திங் ஏதோ ஒரு அனிமேஷன் பண்றோம்ல, இதுக்குள்ள இப்போ இன்னும் பண்ணல. பட் ஆனால் இது பண்ணோம் அப்படின்னா எங்க அப்ளை ஆகும்னா நம்ம இந்த ஒரு சர்க்கிள் பால் தான் அப்ளை ஆகும். பிகாஸ் இந்த இடத்துல தான் நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்ம் போட்டோன்னே மேலே போச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்குது. ஸோ இந்த இதுல இருந்து இந்த அனிமேஷன் வந்து இந்த ஒரு இதுல தான் அப்ளை ஆகுன்றதா இந்த கிளாஸ்க்குள்ள தான் போயிட்டு அனிமேஷன் அப்படின்னு நான் போட்டு அதோட நேம் என்னவோ அதை போடுற மாதிரி. ஸோ இப்போதைக்கு போட்டோம், ஆனால் இப்போதைக்கு எதுவுமே இப்ப கனெக்ட் ஆயிருக்கும். இந்த அனிமேஷன் இந்த சிஎஸ்எஸ்க்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் இப்போதைக்கு நான் இப்போ வந்து இதை எடுத்துறேன், கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ இனிஷியல் ஸ்டேட்ல இருக்கும். அண்ட் இதுலயுமே நம்ம என்ன மென்ஷன் பண்ணலாம், ஃப்ரம், பிகாஸ் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இதுல என்னன்னா ஃப்ரம் டூன்னு ஒன்று இருக்கும். பேசிக்கான அனிமேஷன் லைக் ஃப்ரம் டூனா நமக்கு இனிஷியல் ஸ்டேட் எண்டிங் ஸ்டேட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம்ல வந்து இனிஷியலா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்லேட் இனிஷியலா எனக்கு வந்து எங்கேயுமே போகலாம். லைக் இனிஷியலா வந்து எனக்கு எங்க இருக்குதோ அங்கேயே வந்து இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து டூல எங்க போகணும் அப்படின்னா டிரான்ஸ்லேட் டிரான்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்லேட் வைல நம்ம எங்க எழுதணும் -100 எடுத்தோம் இல்லையா, இதை நான் போடுறேன். ஸோ இதை போட்டாலுமே எங்கேயுமே வந்து எதுவுமே நடந்திருக்காது. ஸோ இது ஏன் நடந்திருக்காது அப்படின்னா சைட்ல வந்து ஒரு 1 செகண்ட் அந்த மாதிரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இதுல வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கணும் லைக் இங்கே சஜஸ்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து அந்த அனிமேஷன் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அது வந்து எவ்வளவு செகண்ட்ஸ்ல அந்த அனிமேஷன் நடந்து முடிச்சிடணும். இப்போ ஒரு பால் பவுன்ஸ்னா அந்த பால் பவுன்ஸ் வந்து எவ்வளவு செகண்ட்ஸ்ல நடந்து முடிச்சிடணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் என்னன்னா அடுத்த கான்செப்ட் ஈஸ் இன் ஈஸ் அவுட் வந்து நார்மலா அந்த டிரான்சிஷன்ல நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம்ல, ஈஸ்ட் ஈஸ் இன் ஈஸ் அவுட், அந்த சேம் ஃபங்க்ஷன் தான். இப்போ நம்ம பால் பவுன்ஸ் ஆகும்போது ஸ்டார்டிங்ல ஸ்லோவா மேல போகணும், ஸோ அந்த அனிமேஷன் எண்ட் ஆகும்போது வந்து ஃபாஸ்ட் ஆகும் அப்படின்ற விஷயத்துல அங்க நம்ம என்ன படிச்சோமோ அதே கான்செப்ட் அந்த ஈஸ் இன் ஈஸ் அவுட்க்கு. அதுக்கப்புறம் தேர்ட்ல ஃபோர்த்ல ஒன்று இன்ஃபைனைட்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ஃபோர்த்ல கொடுத்து ஸோ நான் நார்மலாக கூட நான் எழுதி காட்டுறேன். இப்போ அனிமேஷன்ல என்ன இருக்குன்னா இது வந்து ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி, ஷார்ட் ஹேண்டா. ஸோ ஆனா இண்டிவிஜுவலா எப்படி எழுதுவாங்க அப்படின்னா அனிமேஷன்ல ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்கும்.
எங்க இருக்கு சாரி நேம் அனிமேஷன் நேம் அதுல வந்து பால் பவுன்ஸ்ன்றத நம்ம அனிமேஷன் நேம் ஓகே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா அது வந்து அனிமேஷன் எவ்வளவு நேரம் நடக்கணும் அனிமேஷன் டியூரேஷன். ஸோ எனக்கு அனிமேஷன் வந்து 1 செகண்ட் நடந்து முடிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து அனிமேஷன் டைமிங் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலாம் நம்ம ஈஸ் அவுட் வந்து நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா அனிமேஷன் வந்து எத்தனை தடவை நடக்கணும். பிகாஸ் ஒரு தடவையே வந்து நைட்ரேஷன் கவுண்ட் இருக்கலாம். ஒரு தடவை மட்டும் பால் வரும் சைக்கிள் வந்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சில டைம் வந்து 5 தடவை மேல போயிட்டு வரும். இல்ல எனக்கு இன்ஃபைனைட் டைம் வந்து நடக்கணும். மோஸ்ட் ஆஃப் அனிமேஷன் நம்ம இன்ஃபைனைட் டைம் தான் நடக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணணும் கவுண்ட்னா வெறும் டேரக்டா 5 இல்ல 10 அந்த மாதிரி கொடுத்துடலாம். இல்ல எனக்கு இன்ஃபைனைட் டைம் வரனா நம்ம இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவே இருக்கு. ஸோ அதை நம்ம கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்து என்னன்னா இப்ப அனிமேஷன் வந்து அனிமேஷன் டைரக்ஷன். ஓகே அனிமேஷன் டைரக்ஷன்ல 4 விஷயம். இது நார்மலாவே வந்து ஐ மீன் ஒரு டிஃபால்ட் ஸ்டேட்ல வந்து நார்மல் அப்படின்னு சொல்லிருக்கோம். இங்க அல்டர்னேட் ரிவர்ஸ் நார்மலா ரிவர்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த அல்டர்னேட் சில டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பால் வந்து இங்க இருந்து இங்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரம்ல இருந்து 2க்கு வந்து இங்க போகுது. ஸோ அல்டர்னேட்டிவா திரும்பி 2ல இருந்து ஃப்ரம் போகும். ஸோ ஃப்ரம்ல இருந்து 2க்கு 2ல இருந்து ஃப்ரம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து அல்டர்னேட்டிவா நடக்கும். இப்போ நார்மலா இது நம்ம போடல அப்படின்னா என்ன நடக்கும்னா ஃப்ரம்ல இருந்து 2க்கு போகும். திரும்பி டக்குன்னு அப்படியே ஒரு எப்படி சொல்றது டக்குன்னு ஃப்ரம் வந்து 2 அப்படின்னு சொல்றது. ஸோ நம்ம ஆனா அந்த மாதிரி இல்லாம சும்மா இப்படி போயிட்டு வர மாதிரி அல்டர்னேட்டிவ் கொடுத்துருவோம். ஸோ தட் இஸ் ரைட். அதுக்கப்புறம் வந்து ஆமா இந்த 5 ஃபங்க்ஷன் தான் மெயினா வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஷார்ட் ஹேண்ட்ல வந்து கொடுத்துருவோம். ஸோ இதுலயுமே நம்ம தெரிஞ்ச ஈஸ் அவுட் வந்து போடணும் அவசியம் இல்லை. மெயினா இன்ஃபைனைட் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஆல்டர்னேட்டிவும் நம்ம போடுற மாதிரி இருக்கும். மோஸ்டா பால் பவுன்ஸ் அதோட செகண்ட்ஸ் அப்புறம் இன்ஃபைனைட் மெயினா நம்ம இந்த 3 தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மோஸ்டான ஃபங்க்ஷன் ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் அது நம்ம சில கேசஸ்ல நம்ம தான் கொடுக்குற மாதிரி. ஸோ இப்போ வந்து என்னன்னா பால் பவுன்ஸ் 1 செகண்ட் பால் பவுன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அது 1 செகண்ட் நடக்கணும் கொடுத்துருக்கோம். ஈஸி நோட் அவுட் இன்ஃபைனைட்ல நடக்கணும். அல்டர்னேட்டிவ் நம்ம கொடுத்துருக்கோம். இன் கேஸ் அந்த ஆல்டர்னேட்டிவ் எடுத்துட்டு போது டிஃபரன்ஸ் தெரியுதா? ஸோ மேல இருந்து அது கீழே வரவே இல்லை. கீழ இருந்து மேல போது டக்குன்னு ஒரு கிளிச் ஆகி திரும்பி கீழே இருந்து நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் கொடுத்தோம்னா அந்த ஒரு அந்த ஒரு அனிமேஷன் நமக்கு நல்லாவே தெரியும். கீழே போய் இன்னுமே வந்து நம்ம இப்ப போடுறது இந்த ஒரு அனிமேஷன் ஓகே. பிகாஸ் ஏன்னா இது ரெண்டே ஸ்டேட் தான் வந்து கீழ இருந்து மேல இருந்து கீழே. பிகாஸ் ஆல்டர்னேட்டிவ் கொடுத்தா அந்த மாதிரி இல்ல வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நிறைய அனிமேஷன்ஸ் இருக்குல்ல. இப்ப நான் ஒரு அனிமேஷன் வந்து சொல்றேன். நீங்க நம்ம அது ஒரு டாஸ்க் மாதிரி என்ன பண்ணலாம் என்ன அப்படின்னா இப்ப சரி இந்த அனிமேஷன்லயே வந்து ஒரு பாக்ஸ் நம்ம அதே தான் வழக்கம் போல எடுத்துப்போம். நேம் வந்து இப்ப இந்த பால் நினைக்கிறேன்னா இப்போ வந்து இந்த பால் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன்டென்ஷன் என்ன இந்த பால் வந்து சும்மா அப்படி மேல போயிட்டு திரும்பி வந்து கீழே வரணும். திரும்பி இந்த பால் எங்கே போகணும் திரும்பி இந்த எண்டுக்கு வரும். ஸோ இந்த ஒரு அனிமேஷன் எப்படி பண்ணலாம்? ஸோ இந்த அனிமேஷன் பண்றதுக்கு நான் பேசிக்கா ஒரு விஷயம் என்னன்னா நம்ம பர்சன்டேஜ் தான் சொல்லியிருந்தல. இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். ஸோ பேசிக்கான விஷயம்னா ஸ்டார்ட் இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொடுக்குறது. பிகாஸ் நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்ம அனிமேஷன் கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரி இருக்கலாம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். எண்டு வந்து லைக் இப்போ மேலே கீழே ஓகே லைக் இப்போ மேலே போயிட்டு கீழே வரணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் எடுக்கிறேன். ஸோ அதுக்கு பதிலாக என்ன சொல்றாங்கன்னா 0% அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா 50%ல எப்படி இருக்கணும். அப்புறம் கம்ப்ளீட் எண்ட் பொசிஷன் வந்து எங்க வந்து எண்ட் ஆகணும். இல்ல வர இன்னுமே நம்ம கொடுக்கலாம் 25%ல எப்படி இருக்கணும், இல்ல 10% எப்படி இருக்கும். ஈவன் நம்ம 1% கூட மென்ஷன் பண்ணலாம். பட் ஆனா அது 1% மென்ஷன் பண்றது வேஸ்ட். அதனால 25% இல்ல 75 அந்த மாதிரி நம்ம அதை டிவைட் பண்ணி கொடுக்குற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 4 செகண்ட்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா லைக் இப்போ இந்த இனிஷியல் இதுக்கும் 1 செகண்ட். ஸோ 1 செகண்ட்ல என்ன நடக்கும், அடுத்த 1 செகண்ட்ல என்ன நடக்கும், அடுத்த 1 செகண்ட் அடுத்த 1 செகண்ட், அது 4 செகண்ட்ஸ் நம்ம டிவைட் ஆகிக்கும். அது 1 செகண்ட் கொடுத்தாலுமே அது டிவைட் ஆகிக்கும். இப்போ வந்து என்ன இப்போ நம்மளோட சின்னதா ஒரு டாஸ்க் வந்து பண்ணலாம். என்னன்னா இப்போ சும்மா அப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே இறங்கணும். லைக் சும்மா அப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே இறங்குற மாதிரி நினைச்சோம். ஸோ மேலே போய் கீழே திங்கும். ஸோ இப்போ வந்து என்னன்னா இப்போ நார்மலா வந்து இப்போ மேலே போகிறதுக்கு நம்ம வந்து ஒய் வந்து மைனஸ் பண்ணோம் இல்லையா? ஒய்யை மைனஸ் பண்ணாலும் மேலே போச்சு. பிகாஸ் பிளஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே வரும், எக்ஸை பிளஸ் பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடு போகும். ஸோ இனிஷியல் ஸ்டேட்ல என்ன சொல்றோம் அப்படின்னா எனக்கு இனிஷியல் ஸ்டேட்ல எங்க இருந்துச்சோ அதே பிளேஸ்ல இருந்து போட்டேன். டிரான்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்லேட் 0. ஸோ இனிஷியல் ஸ்டேட்ல எனக்கு எந்த பிளேஸ்ல இருந்துச்சோ ஸோ இந்த எக்ஸ் ஒய்யும் அதே இடத்துல இருக்கும். ஸோ அதனால வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம் 25% வரும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா இப்போ இதுக்குமே வந்து 25% தேவைப்படுமான்னு கேட்டா கிடையாது. இப்போ ஏன்னா இப்போ இங்க இருந்து இங்க போகும்போது இங்க இருந்து இங்க வரப்போகுது, அப்புறம் ஃபைனலா இங்க வரப்போகுது. அதுதான். ஸோ எத்தனை ஸ்டேட் இருக்குன்னா 0%, 50%, அதுக்கப்புறம் 100%,
அதுக்கப்புறம் வந்து திரும்பி இனிஷியல் ஸ்டேட்டுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதனால வந்து இப்போ 25% நமக்கு தேவையில்லை. இப்போதைக்கு நம்மளோட சினாரியோவில் வந்து 50% ஓகே. ஆமா, இப்போ 50% என்ன பண்ண போறோம்னா டிரான்ஸ்ஃபார்ம்ல வந்து டிரான்ஸ்லேட்ல என்ன பண்ண போறோம்னா இப்போ நம்ம வந்து இப்போ எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா நம்ம எக்ஸ்லயுமே நவர போறோம், ஒய்லயுமே நவர போறோம். பிகாஸ் ஏன்னா இப்போ இந்த ஒரு ரீஜன் இப்போ இங்க இருந்து மேல போறோம்னா ஒய் மட்டும் தான், எக்ஸ்ல வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. இப்போ எக்ஸ்ல போறோம்னா எக்ஸ்ல மட்டும் தான் சேஞ்சஸ், ஒய்ல சேஞ்சஸ் இல்லை. பட் ஆனால் இந்த கிராஸ் அப்படின்றது இப்போ நமக்கே தெரியல, ஒரு கிராஃப்ல கிராஸா போறோம்னா கண்டிப்பா வந்து இங்க ஏதோ எக்ஸ்லயுமே ஒரு சேஞ்சஸ் இருக்கும், ஒய்லயுமே ஒரு சேஞ்சஸ் இருக்கும். இந்த ஒரு பொசிஷன் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க வரும்போதுமே அதே தான். ஸோ அதனால இங்க இருக்குன்னா இங்கேயுமே இப்போ நம்ம இந்த சைடு இப்போ இங்க இருந்து அப்படின்னா இந்த சைடு போறோமா, இந்த டைரக்ஷன்ல போறோம். ஒய்ல வந்து எங்க போறோம் அப்படின்னா மேல இருக்க டைரக்ஷன்ல போறோம். ஸோ அப்பனா எக்ஸுக்கு வந்து கண்டிப்பா வந்து ரைட் சைட் போனோம்னா பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ ஒய்க்கு வந்து மேல போனோம் அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க நமக்கு தெரியுது டிரான்ஸ்லேட்ல ஸோ எக்ஸ்என் வேல்யூ வந்து கொடுக்கணும். ஸோ இங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், எக்ஸுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கண்டிப்பா வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா 100 எக்ஸ்ன்னு சும்மா போட்டுக்கிறேன். நெகட்டிவ் வேல்யூக்கு இதுக்குமே 100 நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா இங்க இருந்து இங்க போவோம், இங்க நடக்கும். ஸோ ஏன் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னா நம்ம ஆக்சுவலி நம்ம 4 செகண்ட் கொடுத்துருக்கோம், அதனால ஸ்லோவா இருக்கு. 1 செகண்ட்னா டக்குன்னு போயிடும். இன்னும் நீங்க அல்டர்னேட்டிவ் கொடுத்தனால அங்க இருந்து வர்றதும் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் என்ன போறோம்னா டிரான்ஸ்ஃபார்ம் இப்போ வந்து இங்கேயுமே கண்டிப்பா வந்து 2 ஆக்ஷன். இப்போ இங்க வந்து என்னன்னா ஆக்சுவலா இந்த இதுல பார்த்தோம், இங்க போயிட்டு இங்க வருதா, இதுவுமே கண்டிப்பா திரும்பியுமே எக்ஸ்ல ஒரு மூவ் ஆகுது. பட் ஆனா இறங்கும் போது என்னன்னா நெகட்டிவ்ல மேல இருந்து கொஞ்சம் கீழே இறங்குதா. ஸோ அதனால இதுக்கப்புறம் நம்ம வந்து வேல்யூ வந்து மைனஸ் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இருக்கிற வேல்யூ இந்த பொசிஷன் அப்படின்னா இது வந்து ஒய்ல வந்து இங்க 0 தானே இருக்கா. ஸோ ஒய் வந்து இங்க 0 தானே இந்த ஒரு இடத்துல, இந்த ஒரு லைன்ல. எக்ஸ் மட்டும் கொஞ்சம் நவுந்திருக்கு. எக்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து இங்க இருக்கும்போது வந்து 100 px இருந்துச்சா. பட் ஆனா இங்க கொஞ்சம் இந்த இடத்துல கண்டிப்பா வந்து அதோட வேல்யூ வந்து ஒரு 200 இருக்கும். 200 தான் எனக்கு கரெக்டா ஒரு ஈவனா இருக்கும். ஸோ அதனால வந்து 200 px எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம 0. ஸோ இங்க ஸோ இப்போ நான் என்ன நினைக்கிறேன், இப்போ போயிட்டு திரும்பி அது இனிஷியல் ஸ்டேட்டுக்கே வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இனிஷியல் ஸ்டேட் அப்படின்னா நம்ம ஸோ இனிஷியல் ஸ்டேட்டுக்கு நம்ம ஒன்று வந்து 75% அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு 100% தான் இருக்கும்போது திரும்பி இந்த இனிஷியல் ஸ்டேட்ல என்ன இருக்கோ அது எண்டிங்ல வந்து இங்க வந்துருக்கு. இது நம்ம அல்டர்னேட்டிவா கொடுக்கலாம். அல்டர்னேட்டிவ் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்படி போயிட்டு ஸோ இந்த கான்செப்ட். ஸோ இப்போ இதை வச்சு நீங்க இது எப்படி பண்ணிடலாம்னு ஒரு ஐடியா இருக்கா? இப்படி போயிட்டு மேலே வருது. ஸோ இதுல வந்து எத்தனை ஸ்டேட் இருக்குன்னா இது வந்து 0% தான் இருக்கும். ஸோ இதுல கவுண்டே பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டேட், இது வந்து 3 4 5 6 ஸ்டேஜ்ல இனிஷியல் ஸ்டேஜ் வரும்ல. அகைன் வந்து இனிஷியலுக்கு வரும். ஸோ 6. ஸோ இதுக்கு வந்து மேபி நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். ஸோ 100 வந்து 6 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 20%. இதுக்கு வந்து 0, இதுக்கு வந்து 20%, 40, 60, அதுக்கப்புறம் வந்து 80%, அதுக்கப்புறம் இங்க வரும்போது 100%. இதுக்கு வந்து 20% ஆகும். 20, இங்க வந்து 40, ஸோ இங்க வந்து 60% இருக்கும், இங்க 80%. இது வந்து நீங்க இன்னைக்கு டாஸ்காவே எடுத்துக்கோம். இந்த அனிமேஷன் எப்படி போயிட்டு இங்க வந்து இங்க போயிட்டு இங்க வந்துட்டு திரும்பி வந்து இனிஷியல் பொசிஷன். அதாவது நீங்க மத்த ஏதாச்சும் இன்னும் வேற ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சுனாலுமே பண்ணலாம். இப்ப இதுன்னு இல்ல, வேற ஏதாச்சும் இல்ல இன்னுமே வேற ஏதாச்சும் கிரியேட்டிவா நீங்க பண்றதுனாலுமே பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். பண்றேன். this is what animation. So நான் ஆக்சுவலி லாஸ்ட் டைம் அந்த மீடியா கொரி ஃபைல் நான் ஷேர் பண்ணணும். அதுவுமே நான் ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தேன், பண்ணலாம்னு நினைக்கிறேன். மீடியா கொரி ஆமா இல்ல. சரி நான் பண்றேன். இன்னுமே நிறைய கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு
எப்படி சொல்றது, ஒரு இந்த பால் இருக்க மாதிரி ஒரு இமேஜ் வந்து இப்படி இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறது, ஒரு பெல் மாதிரி எப்படி ரொட்டேட் ஆகிட்டு வருது. லைக் இப்போ இமேஜ் ரொட்டேட் ஆகுதுன்னா எப்படி இது நான் முன்னாடி சொல்லி தரேன், ஒரு டிகிரி சொல்லியிருந்தேன். ரொட்டேட்ல வந்து 0 டிகிரி அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட், அதுக்கப்புறம் வந்து 90 டிகிரின்னு கொடுத்தா கொஞ்சம் அந்த இமேஜ் வந்து வரும். ஸோ அது மாதிரி வந்து அந்த 360 டிகிரின்னு கொடுத்தா ஒரு ரொட்டேஷன் வந்து ஆகும். ஸோ அதை நீங்க அனிமேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா அப்படியே ரொட்டேட் ஆகுற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ அதை நம்ம வந்து இன்டர்நெட்ல போட்டோம்னா அந்த இமேஜ் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுவும் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்சோ நீங்க பெல் மாதிரி ட்ரை பண்ணலாம். ஒரு பெல் இப்படி போயிட்டு போயிட்டு வரலாம். ஸோ இனிஷியலா வந்து 0 இருக்கும். ஸோ 25%ல -45 டிகிரி, அப்புறம் வந்து இன்னும் 50% +45 டிகிரி, அந்த மாதிரி சம்திங் டிகிரிஸ் அட்ஜஸ்ட் பண்ணும். பிளஸ் அண்ட் மைனஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுவுமே கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்ல ஏதாச்சும் ரிமைனிங் இருக்கா? இன்னும் எனக்கு தோணுது இன்னும் ஒரு டாஸ்க் ரிமைனிங் இருக்கு. இந்த 3 பாக்ஸஸ் ஹவர் பண்ணும்போது ஜூம் அவுட் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேல் இது இருக்குல்ல, அது நான் இன்னைக்கு பண்றாங்க. டெப்ளாய் பண்ணி பாத்தீங்களா அந்த GitHubல? இல்ல அதுவும் பண்ண முடியல. நான் வீடியோ அந்த இதுவும் போட்டிருக்கேன். நீங்க என்ன பார்த்தேன், நான் அது பார்த்தேன். நீங்க டெப்ளாய் பண்ணா லைக் இப்போ எப்படி சொல்றது, இப்போ நீங்க ஃபோல்டரா இப்போ நீங்க இது ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா, நீங்க ஃபோல்டரா டெப்ளாய் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் வந்து எங்க நான் இப்போ இந்த HTML ஃபைலையும் நான் ஓபன் பண்ணி பார்க்கலாம், வெப்சைட்ல இந்த HTML ஃபைல் நான் ஓபன் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கும். லைக் என்னன்னா இந்த லிங்க்ல வந்து சில சேஞ்சஸ் மட்டும் பண்ற மாதிரி இருக்கும். லிங்க்ல வந்து நம்ம போயிட்டு நான் ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவேன், ஸ்லாஷ் அந்த இண்டெக்ஸ் ஃபைல் நேம் வந்து போடுற மாதிரி இருக்கும். இங்க போட்டுருந்தேன். இதுல வந்து ஸ்லாஷ் பக்கத்துல வந்து நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் சஜன் டாஸ்க் இங்க ஏதோ இப்போ சாம்பிள் பேஜ் தான் வந்து இந்த மெயின் பேஜ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 0 HTML CSS போட்டு இந்த ஃபோல்டர் நேம் போட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஸ்லாஷ் போட்டு இண்டெக்ஸ் டாட், ஸோ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த பேஜுமே ஓப்பன் ஆகும். அதுக்காக நீங்க ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபைல் நீங்க டெப்ளாய் பண்ணவும் சரி, இப்போ நம்ம ஃபோல்டரா நீங்க ஒரு 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 ஃபோல்டருக்குள்ள தானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஃபோல்டரே அப்படியே நீங்க புஷ் பண்ணிட்டு அப்படியே நீங்க GitHub பேஜ்ல போட்டீங்கனாலுமே, ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பிளாங்கா வரும். பிகாஸ் ஏன்னா ஃபோல்டரா இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் அந்த ஃபோல்டரை கொடுத்து நான் போனா அது நான் நெக்ஸ்ட் டைம் சொல்றேன். நீங்க நார்மலா நீங்க டெப்ளாய் பண்ணலாம். ஏன்னா அது போட்டோம்னா நீங்க ஜஸ்ட் நீங்க GitHubல புஷ் பண்ணிட்டாலே ஜஸ்ட் நம்ம இந்த லிங்கை மட்டும் ஸ்லாஷ் போட்டு நம்ம அதை பார்த்துக்கலாம். இது நான் பார்த்தேன்.